உலக புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டு போட்டிகள் இந்த மாதம் மதுரை மாவட்டத்தில் வெகு விமர்சையாக நடைபெறவுள்ளது. குறிப்பாக நாளைய தினம் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியும், நாளை மறுநாள் 16ஆம் தேதி பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியும், 17ஆம் தேதி உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியும் வெகு விமர்சையாக மதுரை மாவட்டத்தில் நடைபெற உள்ளது. நாளைய தினம் தற்போது நான் நின்று கொண்டிருக்கும் அவனியாபுரம் பகுதியில் அந்த ஜல்லிக்கட்டு போட்டியானது நடைபெற உள்ளது. இது குறித்து மதுரை மாநகராட்சி ஆணையாளர் தினேஷ்குமாரிடம் சில கேள்விகளை நாம் முன்வைக்கலாம். சார், இந்த அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகள், முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்திருக்கீங்க? வருஷம் நம்ம அவனியாபுரத்துக்கு என்னென்ன பண்ணுறோமோ அதை விட கூடுதலாகவே இந்த தடவை நம்ம ஏற்பாடுகள் செஞ்சுருக்கோம். நம்ம அயன் ரெயிலிங்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா வாடிவாசல் ஆரம்பித்து கலெக்ஷன் பாயிண்ட் வரைக்கும் அயன் ரெயிலிங்ஸ் போட்டிருக்கோம். கம்புகள் இந்த தடவை 3 அடிக்கே ஒரு கம்பு கொடுத்துருக்கோம். நல்லா ஒன்று ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி கம்புகள், அதுக்கு உண்டான முட்டுகள் எல்லாமே கொடுத்துருக்கோம். இப்போ தேங்காய் நார் பரத்திக்கிட்டு இருக்கோம். வரக்கூடிய பொதுமக்கள் சிரமம் இல்லாமல் இருக்கிறதுக்கு அவங்களுக்கு குடிதண்ணி வசதி, கழிப்பறை, நடமாடும் கழிப்பறை வசதி, ப்ளஸ் வரக்கூடிய காளைகளுக்கு அந்த குடி தண்ணி, தீவனம் அது எல்லாமே பண்ணியிருக்கோம். மெடிக்கல் கேம்ப்ஸ் ரெடியாக இருக்குது. ஸோ அனைத்து ஏற்பாடுகளும் அதே மாதிரி இங்கே யாருக்காவது அடிபட்டுச்சுன்னா அவங்கள உடனே மெடிக்கல் கேம்ப் கொண்டு போகிறதுக்கு ரெட் கிராஸ் சொசைட்டி நம்ம கூட கைகோர்த்து அவங்களுமே அந்த உதவி பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க. அனைத்து ஏற்பாடுகளும் முழு மூச்சில் செஞ்சுருக்கோம். சென்றாலும் பார்த்தீங்கன்னா டோக்கன் முறைப்படி அந்த வீரர்களையும் காளை மாடுகளை அனுப்புறதுல சில சர்ச்சைகள் ஏற்பட்டுச்சு. இந்த முறை அந்த டோக்கன் விஷயங்களில் என்ன மாதிரியான துரித நடவடிக்கைகள் எடுத்திருக்கீங்க? ஏன்னா மாடுகளையும் கொண்டுட்டு வருவாங்க, அதே மாதிரி வாடிவாசலும் சென்ற வருடம் இல்லாமல் மாற்றி அமைச்சிருக்காங்கன்ற மாதிரி ஒரு தகவல் வருது. ஸோ அந்த மாடுகளை கொண்டுட்டு வர்றது எப்படி, அந்த மாடுபிடி வீரர்களுக்கு அந்த டோக்கன் வரிசைகளை எப்படி சார் இது பண்ணி? இப்போ டோக்கன் வரிசை பொறுத்த மட்டும் நேற்று மாவட்ட ஆட்சியரும் மாநகர காவல் ஆணையர் 2 பேரும் அறிவுரை கொடுத்துருக்காங்க. இந்தந்த டோக்கன் நம்பர் இந்தந்த டைமுக்கு நாங்கள் விடுவோம், அதுக்கேற்ற மாதிரி வந்துருங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த விதமான கன்ஃபியூஷன் வராது. 2வது வாடி இந்த தடவை பார்த்தீங்க அப்படின்னா, போன தடவை இந்த ஓரத்தில் இருந்த வாடி அதுக்கு நேராகவே வந்துருச்சு. இதனால் என்னென்னா காளைகள் இன்னும் அதிகப்படியான காளைகள் நம்ம அழுத்தோடணும். உயிரிழப்புகள் ஏற்படாமல் தடுக்கிறதுக்கு இப்போ அதிகபட்சமாக அதுக்கு நீங்கள் சில முக்கியத்துவங்கள் கொடுத்துருப்பீங்க. அதுக்கு என்ன மாதிரியான கட்டமைப்புகள் சார் இந்த இடத்துல வச்சிருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 சைடுமே அயன் ரெயிலிங்ஸ் நீங்கள் போயிட்டு ஒன்று அந்த ஆட்டி பாருங்கள், கொஞ்சம் துளி கூட ஆடாது. 2வது 3 அடிக்கு ஒரு கம்பு, நல்லா தடியான கம்பு. அதோட முட்டு போன தடவை பார்த்தீங்கன்னா 4 கம்புக்கு ஒரு முட்டுன்றது, இந்த தடவை ஒவ்வொரு கம்புக்குமே ஒரு முட்டு கொடுத்துருக்கோம். ஸோ சேஃப்டி பொறுத்த மட்டும் த பெஸ்ட் சேஃப்டி அரேஞ்ச்மெண்ட்ஸ் நம்ம பண்ணியிருக்கோம். மெடிக்கல் டீம் இங்கே இருக்குது, அனஸ்தட்டிஸ்ட் இருக்காரு, ஜென்ரல் சர்ஜன் இருக்காரு, எல்லாருமே இங்கே இருக்காங்க. ஸோ அதனால் மாவட்ட நிர்வாகமும் மாநகராட்சி நிர்வாகம் முழு மூச்சில் நம்ம எல்லா ஏற்பாடுகளும் பண்ணியிருக்கோம். தோராயமாக 7 மணிக்கு போட்டி துவங்கும். ஒரு 4 அல்லது 5 மணிக்கு முடியும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். தற்போது இந்த அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறுவதற்குண்டான முன்னேற்பாட்டு பணிகளை மதுரை மாநகராட்சி ஆணையாளர் தினேஷ்குமார் வழங்க நாம் கேட்டோம். ஏனென்றால் சென்ற முறை பார்த்தோமானால் இந்த வாடிவாசல் ஒரு இடதுபுறம் நோக்கி இருந்தது. தற்போது இந்த முறை கூடுதலாக தண்டவாள வாடிவாசல் அமைத்திருக்கிறார்கள். ஏனென்றால் பின்புறம் இருந்து வரக்கூடிய மாடுகள் எதுவும் தொய்வாக நின்றுவிடக்கூடாது என்பதற்காக நேராக, அதாவது பிற வாடிவாசல் மாடுகள் வரக்கூடிய பகுதியும் வாடிவாசலும் ஒரு நேராக அமைக்கப்பட்டிருப்பதால் மாடுகள் வேகமாக அவிழ்த்துவதற்குண்டான ஏற்பாடுகளையும் மாநகராட்சி நிர்வாகமும் மாவட்ட நிர்வாகமும் செய்திருக்கிறது. நாளை காலை இந்த ஜல்லிக்கட்டு போட்டியானது கோலாகலமாக தொடங்க உள்ளது. 1000க்கும் மேற்பட்ட மாடுகளை அவிழ்த்து விடுவதற்கு மாவட்ட நிர்வாகம் ஏற்பாடு செய்திருக்கிறது. ஒவ்வொரு சுற்றிலும் 100க்கும் மேற்பட்ட வீரர்கள் களமிறக்கப்படுவார்கள். ஒரு சுற்றில் கலந்துக்கக்கூடிய வீரர்கள் 1 மணி நேரம் விளையாடுவார்கள். முதற்கட்டமாக இறங்கக்கூடிய அந்த மாடுபிடி வீரர்களில் அதிக காளைகளை யார் பிடித்திருப்பாரோ அவர் அடுத்த சுற்றுக்கு தயாரானவர் என்று அறிவிக்கப்படுவார். இப்படி 8லிருந்து 9 சுற்றுகள் இந்த ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பார்வையாளர்கள் அமர்ந்து பார்ப்பதற்குண்டான ஏற்பாடுகளையும் தற்போது மாநகராட்சி மாவட்ட நிர்வாகம் மும்முரமாக செய்து வருகிறது. மதுரை அவனியாபுரம் பகுதியிலிருந்து செய்தியாளர் முத்துகிருஷ்ணனுடன் ஒளிப்பதிவாளர் கார்த்திக்.